تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய இறுதி தூதரும் அவர்களுடைய சமூகமும் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாமும் எந்த அளவிற்கு ஒரு நெருக்கத்தை இணக்கத்தை கடைபிடித்தவர்களாக வாழ்கிறோம் என்பதை ஒரு சில மார்க்க அடிப்படையிலான செய்திகள் மூலம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இறைவனுடைய ஒரு பேரருள் என்பது அல்லாஹுடைய திருத்தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு பெரும் பாக்கியவானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இறை தூதராக தேர்வு செய்தது. திருமறை குர்ஆனில் சூரா அன்பியா என்கிற 21வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான்: வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாம் அகிலத்தாருக்கு அருள் கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இந்த இறுதி சமுதாயத்திற்கு ஒரு பேரருள் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. எப்படி அவர்கள் பேரருளாக இருக்கிறார்கள் என்றால், மற்றொரு இடத்திலே அல்லாஹ் பேசுகிறான்: லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களில் இருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்து விட்டார். அஸீஸுன் அலைக்கும் அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்கள் மீது பேரன்பு கொண்டவராகவும் பெரும் இரக்கம் உடையவராகவும் இருக்கிற இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது. நாம சிரமப்படுறது நம்ம தாய்க்கு பாரமாக இருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. நம்முடைய தந்தைக்கு பாரமாக இருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்: மக்களே, நீங்கள் சிரமப்படுவது இந்த தூதருக்கு பாரமாக இருக்கிறது. அந்த தூதருடைய மொழி இல்லை நாம், அந்த தூதருடைய காலத்தை சார்ந்தவர்கள் இல்லை நாம், அந்த தூதருடைய நிறத்தை கொண்டவர்கள் இல்லை நாம். ஆனால் அந்த தூதருக்கு வலிக்கும், உங்களுக்கு வலித்தால், அந்த தூதருக்கு சிரமமாக இருக்கும், நீங்கள் பாதிப்பை அடைந்தால் என்று நம்மோடு உடலாலும் உயிராலும் இணைந்தவரை போன்ற ஒரு பாக்கியத்தை தான் அல்லாஹ் நமக்கு இறை தூதராக வழங்கி இருக்கிறான் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. இப்படிப்பட்ட அந்த தூதர் எதனால் நம் விஷயத்தில் இவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டார்?
நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எப்படி அவர் தனக்குரிய பாதிப்பாக கருத்தில் கொண்டார் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய பல நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் தங்களுடைய வாழ்க்கையில் தன் சமூக மக்களை நினைத்து கவலைப்பட்டவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கவலை ஏற்படும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தோ, எதிர்கால பணத்தை பொருளாதாரத்தை குறித்தோ, அல்லது வேறு வேறு காரியங்களை குறித்த ஒரு கவலை, ஒரு வருத்தம் நமது உள்ளத்தில் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலை கிடையாது. நமக்கு ஆண் பிள்ளை இல்லையே, நம்ம முதுமையில படுக்கையில ஒருவேளை விழுந்து விட்டால் நம்ம யாரு காப்பாத்துவா, நமக்கு சொத்து பத்துகள் இல்லையே, எதிர்காலத்தில் உழைக்க முடியாது என்ற வயோதிகத்தை அடையும் போது யார் பொருளாதாரம் தருவா என்று ரசூலுல்லாஹ்வுக்கு பணத்தை குறித்த கவலை வந்தது கிடையாது, எதிர்காலத்தை பற்றிய கவலை வந்தது கிடையாது. ஆனால் எது நபியின் கவலையாக இருக்கும் என்றால், என் சமுதாய மக்கள் மறுமையில் என்ன சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள், தப்பித்து விடுவார்களா, அவர்களை எதையாவது வைத்து பாதுகாத்து விட முடியுமா என்பது நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஆறாத ஒரு வடுவாக இருந்தது. தன்னுடைய மரணம் வரை ரசூல் அதை நினைத்தார்கள். தன் சமூக மக்களை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்க முடியாதா என்கிற கவலை. அல்லாஹ் குர்ஆன்ல அது குறித்து பேசுகிறான். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக், நபியே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறது. இவ்வளவு பெரிய மனக்கவலை வேணுமான்னு கேட்கிறாங்க. நபியே, ஒருத்தனுக்கு இஸ்லாத்தை சொல்றீங்க, ஒருத்தன் வர்ற ஒருத்தன் வரல, அல்லாஹ் நாடல, அல்லாஹ் அவனை வர வைக்கல, முடிவெடுத்து போயிட வேண்டியதானே. அவன் வரல என்பதனால் ஏன் நீங்கள் சிரமத்தை உங்கள் உள்ளத்திலே தாங்கிக் கொள்கிறீர்கள், வருத்தப்படுகிறீர்கள், மனக்கவலைக்கு ஆளாகிறீர்கள்? இதனால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசக்கூடிய வார்த்தை பார்க்க முடிகிறது. இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அழுத நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து பட்டியல் போட்டு பார்த்தால் தன் சமூக மக்களின் நலனை குறித்து அழுவதுதான் அதிகம். அப்படி ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். படைத்த இறைவன் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்புகிறான். ஜிப்ரீலே, நபியிடத்திலே சென்று கேளுங்கள் ஏன் அவர் அழுகிறார் என்று. அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். சில காரியங்களை மக்கள் மத்தியில பட்டவர்த்தனம் ஆக்குவதற்கு அல்லாஹ் அவனை விசாரிப்பான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான் ஜிப்ரீல்ட்ட, ஜிப்ரீலே நபி கிட்ட போய் கேளுங்கள் ஏன் அவர் அழுகிறார் என்று. ஜிப்ரீல் அவர்கள் போறாரு, போய் கேட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்கிறார், இறைவா தன் சமூகத்தை நினைத்து அவர் அழுது கொண்டிருக்கிறார். மறுமை நாளில் தன் சமூக மக்கள் நரகம் போயிருவாங்களோ, அவர்களுக்கு நரக தண்டனை கிடைத்து விடுமோ, அவர்கள் சொர்க்கம் வர முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விடுவார்களோ என்பது இந்த தூதரினுடைய கவலையாக இருக்கிறது. உடனே அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், ஜிப்ரீலே நபியிடத்தில் சென்று நீங்கள் சொல்லுங்கள், அவர் திருப்திப்படுகிற விதத்தில் அவர் சமூகத்தை மறுமையில் நாம் அமைப்போம். அவர் என்ன ஆசைப்படுறாரோ, எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அடைகிறாரோ, மகிழ்ச்சி அடைகிறாரோ, அப்படி அவர் சமூகத்தை மறுமையில் நாம் வழிநடத்துவோம் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் செய்தி சொல்லி அனுப்பினான் என்பதை நம்மால் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு பெரிய கவலை, என் சமூக மக்களுக்கு எந்த ஒரு நேரத்திலும் சிரமம் வந்து விடக்கூடாது என்று. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் வழிபட்டதெல்லாம் ரொம்ப குறைவுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வழிபட்டார்களே, இரவு தொழுகையை, அதிகமான நோன்பை, அதிகமான திக்ருகளை, அதிகமான துஆக்களை எவ்வளவு வழிபட்டாங்க. ஆனால் உண்மையில் நபியின் பார்வையில் இது குறைவு. இதைவிட அதிகமாக நபி அவர்கள் வழிபட ஆசைப்பட்டார்கள். ஆனால் தன்னை பார்த்து தன் சமூக மக்களும் அதை கடைபிடித்து எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு இது சிரமமாகி விடுமோ என்ற கவலை பல வழிபாட்டை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். தொழ வேண்டாம் முடிவெடுத்தாங்க ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாளில் தொழுத தொழுகை நம்ம பொறுத்த வரைக்கும் மலை மாறி தொழுகை, அப்படிதான் தொழ முடியாது. நபியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்னப்பா தொழுகை, இன்னும் ஒன்ன கூட தொழுது இருக்கலாம். ஆனா என்னை பார்த்து என் மக்கள் கடைபிடித்து எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர்கள் இதனால் சிரமப்பட்டு விடுவார்கள் என்ற கவலை, பயம் ரசூலுல்லாஹ் பல தொழுகை தொழ விடாமல் தடுத்து விட்டது என்பதை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது.
அப்படி நபி அவர்களுடைய வாழ்க்கையில் வழிபாட்டில் அவர்கள் காட்டிய அந்த பேணுதலை நீங்க பார்க்கலாம். ரமலானுடைய காலம் இறுதி 10, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்கு அடையக்கூடிய அந்த காரியத்திற்கு ஏற்படக்கூடிய துடிப்பு இருக்குது. வேற எந்த நாளிலும் ரசூல் அவ்வளவு துடித்தது கிடையாது. 21வது இரவு ஒரு வருடம் ரமலான் பொழுது ரசூலுல்லாஹ் பள்ளியில இரவு தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். நபியை பார்த்தவுடன் அந்த இரவு கொஞ்சம் கூட்டம் கூடுது. நபி பின்னாடி வந்து நின்று தொழுகிறாங்க. 22வது இரவு அக்கம் பக்கத்துல தகவல்லாம் தெரிந்து ஒரு கூட்டம் இன்னும் கொஞ்சம் கூடுது. 23வது இரவு மதீனாவில் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிந்து பள்ளி நிரம்புகிறது. ரசூலுல்லாஹ் 24வது இரவு வருவாங்க நினைத்து முழு பள்ளி நிரம்பி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வரல. 21க்கு வந்தாங்க, 22 வந்தாங்க, 23 வந்தாங்க, 24 வரல. மறுநாள் காலை பொழுது ரசூலுல்லாஹ் மக்களை அழைத்து சொன்னார்கள், மக்களே, எனக்காக நீங்கள் பள்ளியில் காத்துக் கொண்டு இருந்தது எனக்கு தெரியும், ஆனா நான் வரல. நான் வீட்டுல தொழுதுட்டு படுத்தாச்சு. என்ன காரணம்? நீங்கள் காட்டக்கூடிய இந்த ஆர்வத்தை பார்த்து விட்டு அல்லாஹ் இதை கடமையாக்கி விடுவானோ என்ற பயம். கடமையாக்கல என்ன, நபிதான் இலகுவா தொழுகிறாங்களே, சஹாபாக்கள் ஆர்வப்படத்தான் செய்யறாங்க. கடமையாக்கல ஆக்கிட்டு போறான், எதிர்காலத்தில் வரக்கூடியவனுக்கு தாங்க முடியாது. அவனுக்கு அது சக்தி இருக்காது, அதை செய்ய முடியாத நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுவான். பின்னால் வருபவர்களை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த தொழுகையை ஜமாத்தாக தொழுவதையே கைவிட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு முறை நபி அவர்கள் மக்கள்கிட்ட ஹஜ்ஜை பத்தி பேசுறாங்க. ஹஜ் பண்ணுங்க, பெரிய கூலி, சொர்க்கம் கிடைக்கும், பாவத்திலாம் அதுல மன்னிச்சிருவான், அன்று பிறந்த பாலகனாக நீங்க வீடு திரும்பலாம் அப்படிலாம் பேசுறாங்க. உடனே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அஃபிக்குள்ளி ஆமீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் வருஷா வருஷம் ஹஜ் பண்ணணுமான்னு கேட்கிறார். எவ்வளவு வில்லங்கமான கேள்வி தெரியுமா இது? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதற்கு பதிலளிப்பார்களே, ஆனால் அது கடமையாயிடும். ரசூல்மார்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கணும். இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு மௌலவி கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், வருஷா வருஷம் ஹஜ்ஜான்னு கேட்கிறார். நீங்க மாசம் மாசம் கேட்டாலும் கடமை கூட போறது இல்லை, வாழ்நாள ஒரு முறை தான் ஹஜ்ஜு. ஏன் அவர் சொல்லி கடமை ஆயிருமா? அது ஆகாது. குர்ஆன்ல புது சட்டை இறங்கிருமா? இறங்காது. ஹதீஸ்ல புதுசா ஒண்ணு முளைச்சிருமா? முளைக்காது. ஏன்? மௌலவிமார்களுக்கு அவ்வளவுதான் அதிகாரம். ஆனால் நபிமார்களை பொறுத்தவரை அவர்கள் ஒன்றை சொன்னால் அது கடமை ஆயிடும். ரசூலுல்லாஹ் அமைதியாயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கிறான், வருடா வருடமான்னு கேட்டது நீங்க தானே, நான் ஒருவேளை ஆமாம் என்று சொன்னால் இந்த மக்கள் தாங்குவார்களா? பணம் இல்லாதவனுக்கு வாழ்நாள் ஒரு ஹஜ் கூட கிடையாது, அவனை விட்டுங்க. பணம் இருக்கிறவன் வருஷா வருஷம் பண்ணணுமே, வருஷா வருஷம் நோன்பு வைக்கிற மாதிரி, அவன் ஜக்காத்தை எடுத்து ஒவ்வொரு பொருளாதாரத்துக்கு எடுத்து வைக்கிற மாதிரி அவன் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவது எவ்வளவு சிரமமானதாக மாறிடும். எனவே யார் ஒருவர் மார்க்கு தொடர்பான கேள்வியை நபிமார்கள்ட்ட கேட்டு அது கடமையை அதிகப்படுத்தி விட்டது, அவர் மக்களில் மோசமானவர் நாங்க சொல்ல. அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லௌலான சுக்காலா உம்மத்தி லஅமர்துஹும் பிசிவாக் இந்த குல்லி ஸலா, மக்களே உங்களுக்கு சிரமமாகிவிடும் என்ற கவலை எனக்கு இல்லை என்றால் ஒவ்வொரு ஒழுவில ஒவ்வொரு தொழுகையில பல் துலக்குவதை உங்களுக்கு நான் கடமையாக்கி இருப்பேன். ரசூலுல்லாஹ் எவ்வளவு விஷயத்தை பார்க்கிறாங்க பாருங்க. அதிகமாக தொழுது அது மக்கள் கடமையாறக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வசீலா என்ற நோன்பு வைத்தார்கள். இது நபிக்கு மட்டும் உண்டான சட்டம். வசீலா என்ற நோன்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, சகரும் கிடையாது, இஃப்தாரும் கிடையாது. சகர் இல்லாம நோன்பு வைக்க முடியுமா? இஃப்தார் இல்லாம நோன்பு வைக்க முடியுமா? சகரும் இஃப்தார் இருந்தா தானே அதுக்கு பேர் நோன்பு. ரெண்டுமே இல்லைன்னா பட்டினின்னு அர்த்தம், பசி பஞ்சம்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சகர் சாப்பிட மாட்டாங்க சில நோன்புக்கு, சில நோன்புக்கு இஃப்தாரை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இதை பார்த்து சில நபித்தோழர்கள் அப்படி நோன்பு வைக்க ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, கண்டித்தார்கள். தஸஹரு இன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, மக்களே சகர் உணவை உண்ணுங்கள், சகர் உணவில் பரக்கத் இருக்கிறது. நம்முடைய நோன்புக்கும் வேதக்காரர்களுடைய நோன்புக்கும் உள்ள வேறுபாடு, அவன் சகர் சாப்பிட மாட்டான், நம்ம சகர் சாப்பிடுறோம். நீ சகர் வச்சிரு, சாப்பிடாம இருந்துராதே நாங்க சொல்ல. இஃப்தாரை பொறுத்தவரை யாரு விரைவாக நேரம் வந்தவுடன் இஃப்தார் உணவை எடுத்துக் கொள்கிறாரோ அவர் நன்மையில் அதிகத்தில் இருக்கிறார். நான் சகரும் தேவை, இஃப்தாரும் தேவை, ரெண்டு இருந்தாலும் நன்மை நான். ஆனா நபி என்ன செய்யல, பல நோன்புக்கு சகர் எடுக்கல, பல நோன்புக்கு இஃப்தார் உணவை எடுக்கல.
இதை பார்த்து சில நபித்தோழர்கள் நோன்பு வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. கண்டித்தது மட்டுமில்லாமல், மக்களே, நான் மறைமுகமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவளிக்கப்படுகிறேன், தண்ணீர் புகட்டப்படுகிறேன், நானும் நீ ஒண்ணு இல்ல, நான் வைக்கிறத பார்த்து நீ நோன்பு வைக்காத, உனக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அந்த நோன்பை நீ வை என்று தன் சமுதாயத்திற்கு ஒவ்வொரு நேரத்திலும் வழிபாட்டில் ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சில நபித்தோழர்கள் ரசூலாட்ட வந்து, நான் இனிமே சாகர வரைக்கும் நோன்பு வைக்க போறேன், இன்னும் சாகர வரைக்கும் நான் இரவு தொழுகை தொழ போறேன், நைட்டு தூங்க போறதே கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு, நான் கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறேன். கல்யாணம்னு முடிச்சாதானே ஒருத்தி வருவா, அவ வந்துட்டானா அடுத்து புள்ள வரும். இதுகளை வந்து இந்த சமுதாயத்தில் உயர்வான இடத்துல கொண்டு போய் வைக்கணுமேங்கிறதுக்காண்டி உழைக்கணும். கல்யாணமே பண்ணலைன்னா பள்ளிவாசல் கதி நீ கடக்கலாமா இல்லையா? பெருசா உழைக்க வேண்டாம், பணம் சம்பாதிக்க வேண்டாம், வீடு கட்ட வேண்டாம், ஆசை ஒண்ணுமே கிடையாது, நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் என்கிறார் ஒருவர். ரசூலுல்லாஹ் அந்த தோழர்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், நான் சில நாட்கள் இரவு தொழுகை தொழுகிறேன், சில நாட்கள் இரவில் தூங்கி விடுவேன், சில நாட்கள் நோன்பு வைப்பேன், சில நாட்கள் நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன். நானும் கல்யாணம் முடித்திருக்கிறேன், எனக்கும் மனைவிமார்கள் உண்டு, புள்ள குட்டி உண்டு. மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, என் வழிமுறைக்கு மாறு செய்தவன் என்னை சார்ந்தவன் இல்லை. நான் இவ்வளவு காரியத்தை பாருங்க, தன் சமுதாயத்திற்கு பாதிப்பு வந்துருமோ, எங்கேயாவது வழிபாடுகளை கூடுதலாக செய்து சமுதாயம் அதை சிரமமாக பார்த்து விடுவார்களோ என்கிற கவலை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எந்த ஒரு நேரத்திலும் வழிபாட்டை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யல. குறைக்க வழி இருக்கிறான் ரசூலா பார்த்திருக்கிறான். எங்கெல்லாம் குறைக்க முடியும், எங்க வழிபாட்டை குறைத்தால் மக்கள் நிம்மதி அடைவார்கள், அப்படி பார்த்து குறைத்த நிகழ்வுகள் அதிகம் இருக்கிறது. பயண நேரமா சிரமம் எடுத்து 4 ரக்காய் தொழாது, 2 ரக்காய் தொழுது முடிச்சுட்டு போயிருக்கு. 2 தொழுகை சேர்த்து தொழுது, லுகரையும் அசரையும் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுது. ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பயணத்தை 4 2 தொழுதுகிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஜம்மு என்ற பேர்ல லுகர தொழுத உடனே எந்திரிச்சு அசர தொழுகிறாங்க, மகரிப தொழுத உடனே எந்திரிச்சு இஷாவை தொழுகிறாங்க. இந்த வசனம் ஏன் இறங்கியது? யுத்த காலத்துக்கு மேல இறங்குச்சு, எல்லா காலத்துக்கும் இறங்கல. நம்ம 4 ரக்காய் தொழுகிறோம், 4 2 ஆக்குறோமே, பயணத்துக்கு இங்க இருந்து போறோம், மகரைக்கு ஒரு வேலையா போறோம், 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை தொழுது வந்துடுறோம். இந்த 4 2 ஆக்கணுங்கிற முதல் சட்டம் ஏன் இறங்கியது தெரியுமா? எல்லா விஷயத்துக்கும் இல்ல. இன்னைக்கு படிக்க போனா, வேலைக்கு போனா, வியாபார விஷயமா போனா, சுற்றுலாக்கு போனா கூட 4 2 ஆக்குறோம். ஆனால் உண்மையில் அந்த வசனம் அருளியதற்கான காரணம் என்ன தெரியுமா? யுத்த களத்துக்குத்தான் அருளப்பட்டது. உமர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, 4 2 ஆக்கி மக்கள் தொழுகிறாங்க, யுத்த களத்துக்காக வேண்டி அருளப்பட்ட வசனம், நீங்க மக்கள்கிட்ட சொல்லி அதை மாத்த சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் 4 தொழட்டும், நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஆமா, அது யுத்த காலத்துக்கு அருளப்பட்டதுதான், ஆனா அல்லாஹ் தடுக்கலையே. மக்கள் தொழுகிறாங்கல்ல, 4 2 ஆக்கி தொழுகிறாங்க. சுற்றுலாக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வியாபாரத்துக்கு போனாலும் சரி, 4 2 ஆக்கி தொழும்போது அல்லாஹ் தடுத்தானா? தடுக்கல. அவன் தடுக்கலைன்னாலே அவன் விட்டுட்டான்னு அர்த்தம், அனுமதி கொடுத்துட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை பத்தி கேட்கலன்னா அவன் மறந்து விட்டுட்டான்னு நினைக்காதீங்க. மறந்துட்டான், தெரியாம இந்த வேலையே கிடையாது, எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும், தெரிந்துதான் விட்டுருக்கிறான். நீங்க அதுல கேள்வி கேட்காதீங்க. பயணத்துல இருக்கிறீங்களா, 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தை தொழுது போயிருங்க, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சலுகை என்று சொன்னவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இப்படி ஒவ்வொரு நேரமும் நம்முடைய தாய் நம் விஷயத்தில் இவ்வளவு பரிதாபப்பட்டிருக்க மாட்டான், நம் தந்தை நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு இவ்வளவு பரிதாபப்பட்டிருக்க மாட்டான். எல்லா பரிதாபத்தையும் தூக்கி ஒரு பக்கம் வைங்க. இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் செய்த ஆகப்பெரிய ஒரு சாதனை மிக்க ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த ஒன்றுக்காகவே அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த ஒன்றுக்காகவே அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் நேசிக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னார்கள் பாருங்கள், லிக்குல்லி நபியின் தாவத்துன், மக்களே, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துவாவை தந்திருக்கிறான். ஒரு துவான வாசகம் இல்லை, அது என்ன துவா? நீங்க என்ன நாளும் கேளுங்க, நான் தரேங்கிறாங்க. மூசா நபியே, ஈசா நபியே, யஹ்யா நபியே, தாவூத் நபியே, சுலைமான் நபியே, எல்லா நபியும் நீங்க என்னத்தினாலும் கேளுங்க, ஒரு கோரிக்கை நீங்க கேட்கலாம். இந்த வர மாதிரி நீங்க என்ன நாளும் கேளுங்க, நான் கொடுத்துருவேன், நோ அப்செக்ஷன். ஏன்? நபிமார்களுக்கு நான் கொடுக்கிற பாக்கியம் இது. ஏதாவது ஒன்றை கேளுங்க, நீங்க கேட்டா நான் மறுக்க மாட்டேன், என்னத்தினாலும் கேட்கலாம்.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லா நபிமார்களுக்கும் எல்லாம் கொடுத்தான், எனக்கு கொடுத்திருக்கிறான். எல்லா நபியும் அதை பயன்படுத்தி விட்டார்கள். இப்ராஹிம் நபி உட்பட. ஈசா நபி மௌத் ஆகல, இன்ஷா அல்லாஹ் வர போறாங்க, வருவாங்க மறுமையினுடைய நெருக்கத்துல. அந்த நபி பயன்படுத்திட்டாங்க. ஆதம் நபி தொட்டு ஈசா நபி வரை அந்த துவாவை பயன்படுத்தி விட்டார்கள். நாம் பயன்படுத்தல. நான் என்ன செய்யல? பயன்படுத்தல. ஏன் ரசூலுல்லாஹ்க்கு இது தேவை இல்லையா? பசியில கிடந்தாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். தொடர்ச்சியாக 3 நாட்கள் வயிறு நிரம்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சாப்பிட்டதில்லை. 3 மாத காலம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கப்படவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஒரு பிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், மறுபிறை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கும் நாட்கள் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்காதும்பாங்க. நல்ல ஆடை ரசூலுல்லாஹ்ட்ட கிடையாது, மாற்று ஆடை கிடையாது, நல்ல வீடு கிடையாது. ரசூலுல்லாஹ் பெரும் ஏழ்மையில், கஷ்டத்தில், கவலையில், கண்ணீரில், வருத்தத்தில், வேதனையில் வாழ்ந்து மரணித்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூலுல்லாஹ் என்ன கேட்டிருக்கலாம்? அல்லாஹ், நான் என்ன கேட்டால் நீ தருவேன், எனக்கு ஒரு 100-150 வருஷம் வாழ்ற வாழ்க்கையும் கோடி கோடியா தங்கத்தையும் வெள்ளியும் பணத்தையும் நீ தாயாளான்னு கேட்டிருக்க முடியுமா? முடியாதா? அது என்ன குஃபுரா? பணத்தை கேட்கறது பாவமா? கிடையாது, பாக்கியம் தானே. சுலைமான் நபிக்கு கொடுத்தானே அல்லாஹ், தாவூத் நபிக்கு கொடுத்திருக்கிறானே, தப்பு கிடையாது. நபி நினைச்சா கேட்டிருக்க முடியும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த துவாவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நம்ம தான், வேற யாரும் கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு கியாமத் நாள் வரை இந்த ஈமானுக்குள்ள, இஸ்லாத்துக்குள்ள நுழையக்கூடியவர்கள் அனைவரும் நபியின் சமுதாயத்தவர்கள். என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணத்தை அடைவார்களே. ஆனால் அப்ப சரியான முஸ்லிமா வாழ்ந்துட்டு ஒருத்த மௌத் ஆகுறான். ஆனா எல்லாரும் கரெக்டா இருப்பாங்களான்னு கேட்டு இருக்க முடியும். எல்லாரும் அபூபக்கரா இருக்க முடியுமா? ஆக முடியாது. எல்லாரும் உமர் ரலியல்லாஹு ஆக முடியுமா? ஆக முடியாது. நம்ம வாழ்க்கையில பல தவறுகள் வரும். நாம மது அருந்தி இருக்கலாம், வட்டி வாங்கி இருக்கலாம், திருடி இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், தொழுகையில் அலட்சியமாக இருந்திருக்கலாம். எத்தனையோ பல தவறுகளை செய்து நாளை மறுமையில் நரகம் போகக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படலாம். அல்லாஹ் பாதுகாக்கும். ஒருவேளை என் சமுதாய மக்கள் நரகம் போற நிலைக்கு வந்தால் நான் இந்த துவாவை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட நிற்பேன். அல்லாஹ், நான் என்ன கேட்டால் நீ தருவேன்னு சொன்னியா இல்லையா? உலகத்துல வாக்குறுதி கொடுத்திருக்கே இல்லையா? நீ வாக்கு மீற மாட்டேன். நான் இப்ப கேட்கிறேன், எந்த ஒண்ணு இல்லை, என் மக்களை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிறியா அல்லாஹ்? இதுதான் கோரிக்கை. இது ரசூலுல்லாஹ் நடக்கும். நாளை மறுமை நாளில் இந்த சமுதாய மக்கள் நபி ஆதம் நபியிடத்தில் சென்று கேட்பார்களாம், ஆதமே, அல்லாஹ் உங்களை முதலில் படைத்த மனிதர், முதல் இறை தூதர், தன் கரத்தால் படைத்தான். எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட கேளுங்களேன், நாங்க நரகம் போயிருவோமோன்னு பயமா இருக்கு, விசாரணை ஆரம்பிக்க போறோம், நரகம் போயிருவோமோன்னு பயமா இருக்கு, கொஞ்சம் அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாமே, அல்லாஹ்ட்ட கேளுங்களேன். ஆதம் நபி சொல்றாங்க, நான் ஒரு பாவத்தை பண்ணிட்டேன்பா, ஏன் விசாரணை எனக்கு தெரியாதுப்பா, நீ அடுத்த தூதத்தை போய் கேளு. நூஹ் நபிட்ட போவோம், கேட்போம். நூஹ் நபி என்னால முடியாதுன்றோம், கைவிரிச்சிருவாங்க. இப்ராஹிம் நபிட்ட போவோம், யார்? அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நண்பர். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக சொந்த பிள்ளையின் கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்க துணிந்த ஒரு தியாக செம்மல், அவர்கிட்ட போய் கேட்போம். நான் 3 பொய் சொல்லிட்டேன் உலகத்துல, அதை விசாரிப்போம். பாவம் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நடவடிக்கை அவன் தான் எடுக்க போறோம். என்ன செய்வான்னு தெரியாது, என்கிட்ட வராதீங்க, நீங்க வேற நபிட்ட போங்க. மூசா நபியிடத்தில் செல்லுவோம், அவர் ஒரு குற்றத்தை சொல்லுவார், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன்பா, நீ வேற நபிட்ட போ. ஈசா நபியிடத்தில் செல்வோம், அவர் ஒரு குற்றத்தை சொல்லுவார். கடைசியாக இந்த நபியிடத்தில் நாம் வருவோம். எந்த நபி? நம்ம தூதத்தை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க அல்லாஹ்ட்ட போய் கேளுங்களேன், நாங்க நரகம் போயிருவோம்னு ஒரு பயமா இருக்கு, நீங்க அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். ரசூலுல்லாஹ் அர்ஷை நோக்கி செல்வார்கள், அர்ஷுக்கு கீழே சுஜூதில விழுவார்கள். எவ்வளவு காலம் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நாடுகிற வரை சுஜூதில் எங்களை விட்டு விடுவோம், என்னை விட்டு விடுவான். அது மணிக்கணக்கில் போகுமா, நாள் கணக்கில் போகுமா, மாதக்கணக்கில் போகுமா, அல்லாஹ் அறிவான். ஏன்? மறுமை நாள் 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். எத்தனை வருஷம் என்ன சுஜூல வைப்பான்னு தெரியாது, நான் சுஜூல விழுந்துருவேன். அல்லாஹ் அந்த நேரத்தில் சில வார்த்தைகளை என் உள்ளத்துல கொண்டு வருவான். இதுவரை மனித குலத்துக்கு சொல்லித்தராத திக்ருகளுக்குரிய வார்த்தை, நான் அதை சொல்லி அல்லாஹ்வை அழைப்பேன். அல்லாஹ் வருவான், வந்து சொல்லுவான், யா முஹம்மது, முஹம்மதே, இர்ஃபா ராஸக், உங்கள் தலையை நீங்கள் உயர்த்துங்கள், சல் துஅதி, நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, வெளியே நிக்கிறான், இந்த பக்கம் கொஞ்சம் ஒதுங்கி வந்துருங்க, வெளியே நிறைய பேர் நிக்கிறான். அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்பான், முஹம்மதே, நீங்கள் கேளுங்கள் நபியே,
நீங்கள் எதை கேட்டாலும் நாம் அதை தருவோம், நீங்க கேளுங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்களாம், ரப்பி உம்மத்தி உம்மத்தி, இறைவா இவர்கள் என் சமுதாயத்தவர்கள், கொஞ்சம் ஏதாவது கருணை கண் படலாமே, இவர்களை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பலாமே. ரசூலுல்லாஹ் கெஞ்சுவார்கள், அல்லாஹ் பெருங்கொண்ட கூட்டத்தை சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்னார். யோசிச்சு பாருங்க, நபிக்கு இம்மை தேவை இல்லை அப்படி கூட வச்சுப்போம், மறுமை தேவை நபிக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கோடான கோடி இஸ்லாமியர்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட உலகத்துல வசீலான ஒரு பதவி எல்லாம் கொடுக்க போறான். முழு சொர்க்கத்தை ஒருத்தருக்கு அது கிடைக்கும். நம்மளாம் அதை நாமினேட் பண்ண முடியாது. ஏன்? நாமினேட் பண்றதெல்லாம் பெரிய பெரிய இறையச்சவாதிகள், நபிமார்கள் தான் நிக்க போறாங்க. யாருக்கு கிடைக்குதுன்னு தெரியல. அது முகமது நபி கிடைக்குமா, மூசா நபி கிடைக்குமா, ஈசா நபி கிடைக்குமா, இப்ராஹிம் நபி கிடைக்குமா தெரியாது. ரசூலுல்லாஹ் அந்த சஸ்பென்ஸை உடைக்கல, யாரு கிடைக்கும் நபிக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வசீலா என்கிற இடம், அந்த தகுதி சொர்க்கத்திலே உயர்ந்தது. அதான் ஃபர்ஸ்ட் இடம், அதுக்கு மேல ஒரு இடமே கிடையாது. அந்த இடம் எனக்கு கிடைக்கணும், நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. நபி நம்மளை பார்த்து கேட்டாங்க. பாங்குக்கு அப்புறம் ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமத்தி வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதன் அல் வஸீலத்த வல் ஃபதீலத்த வபாஅஸஹு மகாம மஹ்மூத் அல்லதி வஅத்தஹு, இறைவா இந்த தூதர் நபி முகமது அவர்களுக்கு நீ வாக்களிக்கப்பட்ட புகழப்பட்ட இடத்தில் இவரை நீ எழுப்பு, வசீலா என்கிற உயர்ந்த அந்தஸ்தின் இவருக்கு கூடுன்னு நம்ம கேட்கிறோம் ஒவ்வொரு பாங்குக்கு பிறகு. நபி நினைச்சா அதை கேட்டிருக்கலாம்ல, அல்லாஹ் ஒரு பதவி தரப்போறியே எனக்கு தந்துடாத. ஏன்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒருத்தான ஆளுதான், ஒருத்தி இல்லையே. அப்படியா? நபி அதுக்கு தகுதி இல்லை, அப்படிப்பட்ட நபரா? முழு தகுதி படைத்தவர். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி பேசுகிறான் இந்த தூதரை. இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் அந்த பதவியை இந்த துஆவை பயன்படுத்தி கேட்டிருக்க முடியும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கறாங்க தெரியுமா? எனக்கு சொல்லும் கிடைச்சிருச்சு, என் சமுதாயத்துக்கு கிடைக்கும், அவர்கள் எப்படியாவது நரகத்தை விட்டு தப்பித்து உள்ள வரணும், சொர்க்கத்தை நோக்கி உள்ளே நுழைய வேண்டும் என்பதை முழு மூச்சாக செயல்பட்ட ஒரு அன்னலார் அல்லாஹ்வுடைய ரசூல். உண்மையில் இந்த தூதருக்கு, இந்த சமுதாயத்திற்கு முஹம்மது நபியை அல்லாஹ் தேர்வு செய்தான், அது பெரிய பாக்கியம். அதான் அல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை அகிலத்தாருக்கு அருளாக நாம் அனுப்பி இருக்கிறோம். நபியை குறித்து அல்லாஹ் சூரா அஹ்ஸாபிலே 33வது அத்தியாயம் 6வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். ரசூலுல்லாஹ் யார் நமக்கு? உயிர் முக்கியமா நபி முக்கியமான? நபி முக்கியம், நீங்கள் தேர்வு செய்யுங்க. லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாஈன், உங்களை பெற்ற பெற்றோர்களை விட, நீங்கள் பெற்றெடுக்கும் பிள்ளைகளை விட, உலக மாந்தர்கள் அனைவரையும் விட இந்த தூதரை நீங்கள் நேசத்திற்குரியவராக ஆக்காத வரை நீங்கள் ஈமான் கொண்டவர் இல்லை என்று மார்க்கம் சொல்கிறது. ரசூலுல்லாஹ்வை ஏன் நேசிக்கிறோம்? அல்லாஹ் சொன்னான் என்பது ஒரு அடிப்படை. என் தாய் என் மீது பட்ட பரிவை விட 1000 மடங்கு பரிவை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என் மீது பட்டிருக்கிறார்கள். நான் வறுமையில பெறுவனும் ரசூலுல்லாஹ் கவலை இல்லை. நான் யாரு? இந்த சமுதாயம். இந்த சமுதாயம் வறுமையில் போகும் என்ற கவலை இல்லை. இந்த சமுதாயம் யுத்த களத்தில் அடிபட்டு செத்துவிடும் என்ற கவலை இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு எது கவலை? நரகம் போயிடுவானோன்னு கவலை, இவன் நரகத்தின் இரையாகி விடுவானோ என்ற கவலை. அந்த கவலை ரசூலுல்லாஹ்வை பல நாள் இரவு பொழுதில் தூங்க விடவில்லை. பல பொழுதுகள் ரசூலுல்லாஹ்வுடைய கண்களை கலங்க வைத்துக் கொண்டே இருந்தது. நாளை மறுமையில் கூட நபி அவர்கள் தன் தோழர்கள், தன் சகாக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற நிலையில் இருக்கிறார்கள் என்றால், உண்மையில் இந்த தூதரை பெற்றது, இந்த தூதரை நமக்கான தூதராக அல்லாஹ் அமைத்தது பாக்கியங்களில் ஒரு மகத்தான பாக்கியம் என்பதை மறுக்க முடியும். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பக்கம் நம்ம பக்கம் நமக்காக வேண்டி கண்ணீர் வடித்தது, கவலைப்பட்டது இவ்வளவு என்றால், நபி அவர்களுடைய நற்பண்பு, வழிபாடு, இரையச்சம், பேணுதல் என்று ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து 1000 தகவல்களை சொல்லலாம். அவ்வளவு பெரிய புகழின் உச்சத்தில், மனிதர்களில் ஒருவர் புகழின் உச்சத்தில் வாழ்கிறார் என்றால் அது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களின் வார்த்தைகள் மட்டும்தான், அவர்களின் பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் மட்டும்தான். இந்த தூதரை புகழ்வது என்பது மார்க்க அமல்களில் ஒன்று. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்த அமர்வில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை புகழ வேண்டும் என்றால்
திருமறை குர்ஆன் தேர்வு செய்யக்கூடிய வார்த்தைகளை ஏராளம் இருக்கிறது. ஹதீஸ்கள் தேர்வு செய்யக்கூடிய செய்திகள், நபிமொழிகள் ஏராளம் இருக்கிறது. இப்படி ரசூலுல்லாஹ் பத்தி தொடர்ச்சியா நபியினுடைய ஒவ்வொரு காரியத்தை நாம் ஆய்வு செய்து புகழ ஆரம்பித்தால் நம்ம வாழ்நாள் போதாது. ஒரு பாட்டுல சொல்லுவாங்கல்ல, வாழ்நாள் எல்லாம் போதாது அப்படின்னு. அது உண்மைதான். அந்த அளவிற்கு நபி அவர்கள் தன் வாழ்நாளில் செய்த சாதனைகள், செய்த காரியங்கள் மிக அதிகம். ஆனால் இன்றைக்கு மக்களிடத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த இருக்கிற இந்த எதையுமே பேச மாட்டாங்க. நபி சமுதாயத்திற்கு கண்ணீர் வடித்ததையோ, நபியின் நற்பண்பையோ, நபியின் ஒழுக்கத்தையோ, நபியின் வழிபாட்டையோ இதை பேசவே மாட்டாங்க. இதான் தூக்கி மூலையில் வச்சிருவாங்க. இது உண்மை, இதை பேச மாட்டாங்க. இல்லாத கருத்துக்களை பேசுவார்கள். நபி வந்தாங்கன்னா அவங்க வேர்வையில இருந்து அப்படி கஸ்தூரி நறுமணம் வீசும் அப்படின்னு ஒருத்தர். ரசூலுல்லாஹ் 4 மாசம் குழந்தையா இருக்கும்போது எந்திரிச்சு நடந்தார். இப்ப சமீபத்தில் ஒருத்தர் பேசி இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர். நபி வந்து தரையில, அதாவது மலம் கழிப்பார்களே, பூமி முழுங்கிருமா? ஏன்னா ரசூலுல்லாஹ்வினுடைய மலம் அந்த பூமிக்கு அவ்வளவு விருப்பம். எவ்வளவு முட்டாள்தனமான கருத்துக்கள். நபியை பற்றி பேசுவதற்கு குர்ஆன் அவ்வளவு இருக்கு. நான் சொன்னது குறைவு, இன்னும் அதிகமா இருக்கு. ஹதீஸில் 1000 செய்திகள் இருக்கு நபியினுடைய நற்பண்பை பற்றி பேசுவதற்கு, நபியின் ஒழுக்கத்தை பற்றி பேசுவதற்கு. ஆனால் நபியை இவர்கள் எப்படி விகாரப்படுத்தி காட்டுகிறார்கள்னா, இது இன்னொரு கடவுள் என்பதை போன்று. இந்த வார்த்தையை தான் சொல்லலையே தவிர அதை உண்மை. எப்படி அல்லாஹ் பெரிய அல்லாஹ், இவர் சின்ன அல்லாஹ்ன்றத சொல்லலையே ஒழிய அந்த வார்த்தைகள் அதை உணர்த்தும். ரசூலுல்லாஹ்வுடைய எச்சில் பெரிய மருத்துவம் இருக்கிறது. நபியினுடைய முடியை நாங்கள் இதுவரை பாதுகாத்து வைத்திருக்கிறோம். நபியினுடைய பல்லு இருக்கிற ஒரு நாட்டில் வச்சிருக்காங்களா, எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்களா, இப்படி எல்லாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுநீரை ஒரு சஹாபி பெண்மணி குடிச்சாங்க, வயிற்று வலி வராது, அவங்க நரகம் போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீர் குடிச்சா எங்க போக மாட்டாங்க. அப்ப ரசூல் அதே கொடுத்திருக்கலாமே, அப்படிதானே பண்ணிருக்கணும். ஒரு அம்மையார் நபி அவர்களுடைய சிறுநீரை குடித்து விட்டார்களாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியாமா உன் வாழ்நாள் உனக்கு வயிற்று வலி வராது, அது மட்டும் இல்ல நீ நரகமே போக மாட்ட. ரசூலுல்லாஹ் தான் பெரியவாப்பா அதை கொடுத்திருக்கலாமே. பெரியவாப்பா நரகம் பெறுவாங்களோன்னு கவலை. தலைமாட்டு அருகிலன் என்று சொன்னார், யா அம்மிக்குள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன், என் பெரிய தந்தைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் மறுமை உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன். நான் அந்த கலிமா சொல்லாமலே பெரியவாப்பா மௌத்தா போயிட்டார். அபூ தாலிப். ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டாங்க, எங்க பெரியவாப்பா என்னால காப்பாற்ற முடியலையே, நரகவாசி ஆயிட்டாரு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த, நபியே நீங்க விரும்பின ஆட்கள் அங்க நேர்வழி கிடைக்காது. நான் எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும் உடனே அவரை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரணுமா? இந்த வேலையே கிடையாது. நான் எனக்கு பிடிச்ச ஆளை தான் உள்ள கொண்டு வருவேன். எனக்கு யாரை பிடிக்குமோ அவர் உள்ள வருவார். எனக்கு எவ்வளவு பிடிக்காமோ அவரை வெளியே தள்ளிடுவேன். இது ஏன் மார்க்கம், ஏன் இஷ்டப்படித்தான் நடக்கும். உங்க இஷ்டப்படி இந்த மார்க்கம் நடக்காது என்று அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் கண்டிப்பதை பார்க்கிறோம். அப்ப நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர், அதுல மாற்றமே இல்லை. நமக்கு தண்ணீர் குடித்தால் சிறுநீர் வர்ற மாதிரி நபிக்கு வரும், நமக்கு அடிச்சா ரத்தம் வர்ற மாதிரி நபிக்கு வரும், நமக்கு மறதி வரும், தூக்கம் வரும், துக்கம் வரும், துயரம் வரும், எல்லாம் வரும், நபிக்கு வரும். நமக்கு மௌத்து வரும், நபிக்கு வந்துருச்சு, மௌத்து ஆயிட்டாங்க. எல்லா விஷயத்திலும் அவரும் நாமும் சமம், ஒன்றில் தவறு. அவருக்கு வகி வரும், நமக்கு வகி வராது. அவர் அல்லாஹ்ட்ட பேசுவார், நம்ம அல்லாஹ்ட்ட பேச மாட்டோம். அவர்கிட்ட அல்லாஹ் சமுதாயத்தை குறித்த தகவல்களை சொல்லுவான், நம்ம மட்டும் சொல்ல மாட்டோம். யார்கிட்ட சொல்லி இருக்கிறானா? சொல்ல மாட்டோம். இதுதான் நபிக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. இதை குர்ஆனே சொல்கிறது. சூரா கஹ்ஃபினுடைய கடைசி வசனம் 18வது அத்தியாயம் இறுதி வசனத்தை பாருங்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷர் மிஸ்லுக்கும், நானும் மனுஷன் சொல்லுன்னு சொல்லல, உங்களை மாதிரி மனுஷன் சொல்லுங்க. எப்படி நானும் மனுஷன், அதன் அர்த்தம் மிஸ்லுக்கும் உங்களை மாதிரி மனுஷன். உனக்கு என்னென்ன பலகீனம் இருக்கோ அத்தனை என்கிட்ட இருக்கு. ஒன்னால 24 மணி நேரத்துக்கு தூங்காம இருக்க முடியுமா? அதேதான் எனக்கு பிரச்சனை, என்னாலும் தூங்காம இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் தூங்கி ஒரு நாள் சுபுஹ் தொழுகை போச்சு, யுத்த காலத்துல வராங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க, பிலாலே நீங்க தான் எல்லாத்தையும் எழுப்பி விடுங்க. எல்லாரும் படுத்தாச்சு, பிலாலும் படுத்தார். சூரிய உதயமானதுக்கு அப்புறம் எந்திக்கிறாங்க ரசூலுல்லாஹ், உனக்கு தூக்கம் வர்ற மாதிரி எனக்கு வரும், உனக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி எனக்கு வரும். ரசூலுல்லாஹ்வுடைய மரண தருவாய் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், கடுமையான நோய் மாதிரி தெரியுது அல்லாஹ்வின் தூதரே. ஆமா, உங்கள 2 பேர் படுற வேதனை நான் ஒருத்தம் படுறேன் அப்படின்னாங்க. என்னால தாங்க முடியல, சித்திரவதையா இருக்குங்கிறாங்க. அது எல்லா விஷயத்திலும் நபி நம்மை போன்றவர். யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உனக்கு வகி வராது, எனக்கு வகி வரும். மற்றபடி நம்ம வேறுபாடு எடுத்துக்கிட்டா ரசூலுல்லாஹ் நற்குணத்தில் உச்சம், நம்ம கீழே கிடக்கிறோம். வழிபாட்டில் உச்சம், நம்ம கீழே கிடக்கிறோம். இறையச்சத்தில் உச்சம், நம்ம கீழே கிடக்கிறோம். இந்த பண்பு ரீதியான காரியத்தை ரசூலுல்லாஹ் ஹை பொசிஷன் போயிட்டாங்க. அந்த இடத்தை அடையறதுலாம் அபூர்வமான காரியம், நம்ம கீழே இருக்கிறோம். போறதுக்கு முயற்சி பண்றோம். நபி மாதிரி நற்குணவாதி ஆயிட மாட்டோமா?
ஏதோ ஒரு பங்கே கிடைச்சிடாதா, ஒரு நல்ல காரியத்தை நபி மாதிரி ஆயிட மாட்டோமா அப்படி முயற்சி எடுக்கிறோம். மற்றபடி அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் மனிதர் என்பதை தவிர இல்லை. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், லா துத்ருனி கமா அத்ரத் ஈஸா இப்னு மரியம். மரியம் அவர்களுடைய மகனார் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் எப்படி வரம்பு கடந்து புகழ்ந்தார்களோ, மக்களே என்னை நீங்கள் அப்படி வரம்பு கடந்து புகழாதீர்கள் நாங்க ரசூல். அந்த மக்கள் எப்படி புகழ்ந்தாங்க? அல்லாஹ்வுடைய பிள்ளை நாங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஈசாவுக்கு இருக்கிறது என்றார்கள். அல்லாஹ் மட்டும் உயிர்ப்பிப்பானா, ஏன் ஈசா உயிர்ப்பிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி இறை ஆற்றலை இந்த ஈசா நபிக்கு இருப்பதாக கற்பனை செய்து வழிகட்ட அந்த மக்களை போன்று என்னை புகழ்ந்து வரம்பு கடந்து புகழ்ந்து நீங்கள் அப்படி செய்யாதீங்க. அப்ப என்ன எப்படிதான் புகழணும்? நபியே சொல்றான், இன்னி அப்துல்லா வ ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல். அதை மட்டும் சொல். எங்க தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி புகழ். இவர் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு சொல்லி புகழ். இவர் நற்குணவாதி அப்படின்னு புகழுங்க. அப்படி புகழ்ந்தாலே வாழ்நாள் காணாது. உண்மையில் குர்ஆன் ஹதீஸினுடைய கருத்துக்களை சொல்லி நீங்க நபியை புகழ்ந்தா வாழ்நாள் காணாது. அவ்வளவு புகழலாம். மாற்று மதத்தவர்கள் அதாவது ஒரு நபர் யூத மதத்தை சார்ந்தவர், கிறிஸ்துவ மதத்தை தன் வாழ்வியலாக ஏற்றுக்கொண்ட ஒரு நபர், அவர் வரலாற்று ஆசிரியர், தி 100 என்ற புத்தகத்தை எழுதுகிறார். தான் யாரை கடவுள் என்று எண்ணுகிறாரோ அப்படிப்பட்ட இயேசுநாதருக்கு 3வது இடமும், உலகத்தினுடைய அறிவியல் தத்துவங்களுக்கெல்லாம் விதையாக இருந்த சர் ஐசக் நியூட்டனுக்கு 2வது இடம், ஆனால் கடவுளாகவும் பார்க்கப்படாத, எழுத படிக்கவும் தெரியாத முகமது நபிக்கு தன் கொள்கை விரோதி ரசூலுல்லாஹ், அவருக்கு கொள்கை விரோதி தானே, அவர் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளலையே, அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு முதன்மை இடத்தை தந்தவர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே மாற்று மதத்தவர்களுடைய நாவுகளாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் புகழ் ஓங்கி ஒலிக்கப்படுகிறது. நபியை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் புகழக்கூடிய இடத்தில் நாம் இருப்போம். அது அல்லாமல் இன்றைய தினம் மீலாது விழா, அது ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களின் பிறப்பு சமுதாயத்தில் ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய அப்படி காரியம் கிடையாது. எது கொண்டாடப்பட வேண்டிய காரியம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நபியே, ஒரு நாள் இரவில் உங்களுக்கு குர்ஆனை கொடுத்தனே, அது மகத்துவமான இரவு. உமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவுனா என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாசத்தை விட சிறந்ததுங்க. ஒரே ஒரு நைட்டு 1000 மாசத்தை விட சிறந்தது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு தான் நீங்க நபியானீங்க, அன்னைக்கு தான் உங்களுக்கு குர்ஆன் கிடைச்சது, இந்த உம்மத்துக்கான விடிவு காலம் கிடைச்சது, இறுதி தூதருடைய பிரவேசம் ஆரம்பித்தது. அதுதான் சமுதாயத்தவரால் கொண்டாடப்படுகிற இரவு. அதுலயும் நம்ம என்ன கொண்டாட்டம் செய்வோம்? வழிபாட்டு காரியங்களில் ஈடுபடுவோம். இஸ்லாத்து ஒரு இரவு மகத்துவமானது, ஒரு நாள் மகத்துவமானது என்றால் அது ரமலானுடைய நாட்கள், ரமலானுடைய இரவு பொழுது என்றுதான் குர்ஆன் சொல்லுதே தவிர ரசூலுல்லாஹ்வினுடைய உதய தினம், பிறப்பு தினம் அது நபிக்கே தெரியாது. இன்னும் சொல்ல போனா ரபியுல் அவ்வல்ல பிறை 12 இன்னைக்கு நபி பிறந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இல்ல. ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை இன்னைக்கு ரசூலுல்லாஹ் இறந்து போனாங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்கு. எதுக்கு ஆதாரம் இருக்கு? ரசூலுல்லாஹ் இன்னைக்கு தான் மௌத்தானாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, இன்னைக்கு தான் பிறந்தாங்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வழிபாடு என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் இந்த மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை நாம் சொல்லி உரையை நிறைவு செய்கிறோம். இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமையகத்திற்கான தாவாக்கள் மற்றும் சமுதாய பணிகளுக்காக வேண்டி வழங்கப்படுகிறது. அதை கருத்தில் கொள்ளுங்கள். அதாவது வருடத்தில் 2 ஜும்மாவின் வசூல்களை நாம் மாநில தலைமையகத்திற்கு வழங்கும். தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களில் இருந்தும் நம்முடைய பள்ளிகளில் அதுல ஷவ்வால் மாதம் ஒன்று, ரமலான் மாதம் ஒன்று. இந்த ஷவ்வால் மாதத்தினுடைய இந்த வாரத்தின் வசூலை, அதாவது ஷவ்வால் இல்ல ரபியுல் அவ்வல் மாதம், ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இந்த வாரத்தின் வசூலை மாநில தலைமையகத்திற்காக நாம் வழங்க இருக்கிறோம். நன்மையை நாடி அல்லாஹ்விடத்தில் பெரும் தாவாக்களங்கள் வளர வேண்டும் என்பதை எதிர்பார்த்து பொருளாதாரத்தை அதிகமாக அள்ளி வழங்குங்கள் என்பதை சொல்லி, தூதரை பார்க்க மறந்து விட்டோம், நபி அவர்களை பார்க்க மறந்து விட்டோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆடம்பரத்தில் உச்சகட்டத்தை இன்ன பிற மக்களையே அடி